தமிழே பண்றது எதுவுமே சரியில்லை. எப்படி நடந்துக்கணும் தெரியல. ஏதோ சந்தேக பார்வையில பாக்கலாம்னு நினைக்கிறேன். கிஷோர் அட்டி வாங்கிட்டு போய் உள்ள போ. பேச சொல்றேன். சாதாரண வைடா. நான் சாதாரண இருக்கேன். இல்ல இல்ல பேசணும் சொல்றா. பேசட்டுமே. ஏன் கோபப்படுறீங்க? பேசணும் சொன்னேன். சரி பேசு. சரி விடுங்க. பேசணும் சொல்றான். ஏதோ சந்தேக பார்வை பாக்குற மாதிரி பாக்குறான். அப்படியாடா? இல்லையே, நான் சாதாரணமா பேசுறேன். முடி ஒண்ணு சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல அவன் பேசணும் சொல்றான். பேசட்டும், ஒண்ணு பிரச்சனை இல்ல. என்னடா? ஒண்ணு இல்லடா. அது அது தெரியாத கூட பிள்ளை அனுப்புறீங்க. நானும் போலீஸ் தான், அதை மறந்துடாத. யாரு நல்லவன் யாரு திட்டன்னு எங்களுக்கு தெரியும். உன்னை விட எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப துள்ளாத. ஐயோ, மறுபடியும் என்ன நடந்து கொண்டு தெரிஞ்சிடக்கூடாது. இது சரிப்பட்டு வராது. எனக்கு என்ன ஆச்சுது? அவர் பாவண்டா. அவரை பத்தி திருட மாதிரி இருக்குது. தொலைச்சு ஒழுங்கா சாந்தமா பேசு. உனக்கு முன்னாடியே நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டோம். அவர் ரொம்ப நல்லவரு. உன் சந்தேக பார்வை அங்க கொண்டு திரிக்காத. சந்தேகப்படுறவங்கள விட்டுரு. அப்பா இதெல்லாம் பிடிச்சிரு. போடா, வாங்க நம்ம போலாம். ஏதாவது இடக்கு முடக்கம் பண்ணுன? இல்ல, அது எதுக்கு நான் பண்ண போறேன்? சும்மா ஏதாவது கேள்விப்பட்ட. தமிழே, கிஷோர் நடக்க சரியில்லை சொல்லிட்டேன். மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும். மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. என்னம்மா? என்ன பண்ணா? அத்தை, அந்த பக்கத்து வீட்டு தாத்தா இல்ல? பக்கத்து வீட்டு தாத்தா அது யாரு? என்னாச்சுடி? இல்லத்த, அந்த பக்கத்து வீட்டு தாத்தா நம்ம பிள்ளைங்க எல்லாம் கூட்டி ஐஸ்கிரீம் கடைக்கு போறேன்னு சொன்னாரு. இவன் அதை சந்தேகனோட பார்த்து பிள்ளைகளை அனுப்ப கூடாதுக்காகவே சண்டைத்தமா இழுத்துட்டு இருக்கான். சந்தேகப்பட்டு சண்டை இழுக்கிறானா? கிசோட்ட படிச்சு சொன்னாலும் திருந்த மாதிரி தெரியல. ஆமாத்த, இவன் சண்டை புத்தி அங்க கொண்டு காட்டிட்டு இருக்கான். எவ்வளவு நல்லவரு. அடி மூஞ்சி மாதிரி தூக்கிட்டு நிக்கான். உத்தா சண்டை இழுக்கிறான் போல. அதான் நீங்க வந்து சத்தம் போடுங்க. அவர் பாவத்தை. அது யாருடா? தம்பி, அது யாரு? எடி, காலையில சொன்னல பக்கத்து அங்கிள் அவங்க. அதான் உனக்கு கூட 3 சேலை கொடுத்திருக்காங்களே அவங்கதான். என்ன நீ பாரு. உனக்கு அவளுக்கு நல்ல பொருத்தம். 2 பேருமே சூப்பர் டைப் தான். ரொம்ப ஜாலி டைப். எடி, ரொம்ப 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 நல்லவங்க டி. வெளியில நிக்கங்க, சீக்கிரம் வா. நான் பார்த்தே ஆகணுமே. நீ கட்டாயம் பார்த்தே ஆகணும். சரி நான் வரேன். நான் போய் Dress மாத்திட்டு வரேனே. சீக்கிரம் Dress மாத்திட்டு வா. அத்தை, நீங்க வந்து கேளுங்க அத்தை. என்னத்த கேட்க சொல்ற? எந்த விஷயம் வெளிய தெரியவே கூடாதுன்னு நினைச்சனா அதை இவன் தெரிய வச்சிருவான். இவன் கோவத்தினாலே வெளிப்படுத்திடுவான்னு நினைக்கிறேன். சரி, நான் கேக்குறேன். மாமியாரே, மாமியாரே. அத்தை, உங்களதான் கூப்பிடுறா. என்னம்மா? என்ன ஆச்சுதே? மாமியாரே, என்னம்மா? அப்ப நான் அங்கிட்டு வரும்போது மாமியார் அழுதாங்களா? அது யாரா இருக்கும்? தமிழே, அவங்க நிக்க சொல்லு, நான் இப்ப வரேன். சரி டி, நிச்சிரமா. கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும். மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும். மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. வயசுக்கு தகுந்தால நடவுட ஒண்ணும் கிடையாது. இவர் எங்க திருந்திருக்காரு? திருந்தாதே இல்ல. இன்னும் இந்த மன்மத வேச தொலைல போல. அதான் கட்டுக்கலையாம அப்படியே எழுதாரு. கிஷோர், என் பேரை கூட நீங்க சொல்லக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ தான். ஏன் இது வரைக்கும் எங்க அம்மா பத்தின பாடு போதாது? இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வந்து பாடுபடுத்தலான்னு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? நான் அப்பாடா. சரி, அந்த வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்பாவா? எதை வச்சு அப்பான்னு சொல்றீங்க? அப்போ
பிள்ளைக்காக என்ன செஞ்சீங்கன்னு அப்பாங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க. பிள்ளைய விடுங்க, கெட்டினவளுக்கு என்ன செஞ்சீங்கன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணிலே படக்கூடாதுன்னு தானே வாழ வேண்டிய வயசுலயே வாழாம சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்க அம்மா. அவங்க இளமையை அவங்ககிட்ட தட்டி பறிச்சிங்க, அவங்க வாழ்க்கை அவங்க கிட்ட தட்டி பறிச்சிங்க, அவங்க சந்தோஷம் எல்லாத்தையும் தட்டி பறிச்சிங்க. இப்ப அவங்க பேர பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது கூட அவங்களுக்கு பொறுக்கல. இன்னைக்கு நீங்க இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து அவங்க சந்தோஷமே போச்சு. நெருப்புல நின்ன மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. அவன் நெருப்பு மேல நிக்கிறத நீ பாத்தியாடா? அவன் இன்னைக்கு இது வெறுக்க மாட்டான், வெறுக்கவே மாட்டான். இன்னொரு வாட்டி எங்க அம்மா உங்களை வெறுக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க பட்ட அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு. எங்க அம்மா மறக்க மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. என் அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்து பல நாள் தூங்காம பயத்துல எழுந்திருக்கேன். என் அம்மா தூங்காம எப்படிலாம் இருந்தாங்கன்னு கண் கூட பார்த்த வேணாம். இன்னொரு வாட்டி உங்களை இங்க பார்த்தேன், எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சது என் அண்ணமார கைக்குள்ள வச்சுக்கிட்டு என் அண்ணி மாதிரி சேவல துணிமணி நகை நட்டு எடுத்து கொடுக்காது. இது எதையாவது பார்த்தேன். ஓ, இதெல்லாம் எடுத்து கொடுத்தா அவங்க மயங்கிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க யாருன்னு தெரியாதனாலதான். நீங்க யாருன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதே நீங்க உசுரோட இங்க இருந்து போக முடியாது சொல்லிட்டேன். நான் உன்கிட்ட சொன்னேன் அவர் மேல நான் கோவமா இருக்கேன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? அம்மா, அவர் மேல நான் கோவமா இருக்கேன்னு உன்கிட்ட நான் சொல்லிருக்கேனா? அம்மா, நீங்க என்னமா பேசுறீங்க? அவரை பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அம்மா, உள்ள போ. எப்படிமா எப்படிமா நல்லவங்களா இருங்க, அதுக்காக ஒரேடியாவா இவன் செஞ்சதுல நீங்க மறந்துட்டீங்களா? எப்படிமா மறக்க முடியும்? என்னாலயே முடியலையே. நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கீங்களேம்மா, எப்படிமா? உன்னை நான் உள்ள போ சொன்னேன். முடியாது, இவரை இங்க இருந்து அனுப்பாம நான் உள்ள போக மாட்டேன். அம்மா, அண்ணாக்கே, அம்மா, இவருக்காக என்ன அடிச்சிட்டீங்கல்ல? சொல்லிக்கிட்டே இருக்கேன், உள்ள போ, உள்ள போ. அம்மா, இவர் நமக்கு துரோகம் பண்ணிருக்காருமா. சாரி, நான் வந்திருக்க கூடாதான், என்ன மன்னிச்சிருங்க. அவரை பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அம்மா, இவர் பண்ண துரோகத்துல தானே சதீஷ் அண்ணே குமாரன் அந்த நிலைமைக்கு ஆனாங்க. அவங்க கூட வளர்ந்தாங்களாம்மா, நம்ம கூட தான் வளர்ந்தாங்களா? ஆனா அந்த மாதிரி எங்கேயோ தானமா இருந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? எவர் தானே? நீங்க நான் இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்தவன், அதுக்கு யாருமா காரணம்? உங்களுக்கு எல்லா உறவு இருந்தோம், உங்களை அனாதையா நிற்கதைய விட்டுட்டு போனாரு. இவர் மேல உங்களுக்கு கோவம் இல்ல, என் மேல கோவம். உங்களுக்கு கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு, உங்களுக்கு பண்ணக்கூடாத சித்திரவதை எல்லாம் பண்ணி உங்களை நிரந்தரமா ஜெயில அடைச்சாரு. இவர் உங்களுக்கு நல்லவரம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீ கேக்குற கேள்விக்கு ஒரே பதில்தான். அவர் செஞ்ச துரோகத்தை விட, அவர் செஞ்ச பாவத்தை விட, அவர் செஞ்ச புண்ணியம் அதிகம். எனக்கு புண்ணியம் தான் முக்கியம், பாவம் இல்ல. நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சதுன்னா அவங்க கிட்ட இருக்க நேரம் மட்டும் தான் தெரியும், குறை தெரியாது. அதே ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கலன்னா அவங்க நமக்கு புண்ணியமே செஞ்சாலும் அவங்க கிட்ட இருக்க குறை மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்ப நீ அந்த முட்டாள்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் குறைய பாக்குறவ இல்ல, நிறைய மட்டும் தான் பாப்பேன். நிறைய பாக்குறவங்களால மட்டும் தான் முன்னேறி செல்ல முடியும். குறைய பாத்துக்கிட்டு இருந்த நீ கீழே தான் இருக்கணும். அம்மா, குறை நிரூபிக்கல, அவர் துரோகம் பண்ணிருக்காரு. எனக்கு தானே பண்ணாரு, உனக்கு இல்லையே. அம்மா, அதை விட புண்ணியம் பண்ணிருக்காரு, அத பாரு. அவருக்கு தண்டனை கொடுக்கற அளவுக்கு நாம ஒண்ணும் கடவுள் கிடையாது. அவர் செஞ்ச புண்ணியத்துல பாதி கூட நாளா செய்யல. அவர்கிட்ட உன் வீம்பு காட்டுற, ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ. மறுபடியும் நீங்க கஷ்டப்பட போறீங்களாமா? அது பார்க்க சக்தி எனக்கு இல்ல. நான் கஷ்டப்பட்டேனா? அவர் என் கூட இல்லைங்கிற ஒரு கஷ்டத்தை பட்டேன். அம்மா, இவர் மறுபடியும் குடும்பத்தை பிரிச்சிருவாருமா. காலம் 20 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்கு, போதும். அப்போ நீங்க 20 வருஷம் கஷ்டப்படலையா? நான் சொன்னதை செஞ்சு காட்டி வாழ்ந்துட்டேன். ஆனா அவரு தோத்து போய் தான் வந்திருக்காரு. இதுக்கு மேல அவருக்கு தண்டனை கொடுக்க நினைக்கலையா நீ? 20 வருஷம் தனிமையில வாழ்ந்து பாரு. எல்லா உறவும் இருந்தும் நீ தனியா வாழ்ந்து பாரு, அப்ப தெரியும்டா. அம்மா, என்னால இவரை மன்னிக்க முடியாதும்மா. நான் உன்னை மன்னிக்க சொல்லலையே. இவரு செஞ்சதம்மா என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. என் கண்ணு முன்னாடியே போலீஸ் உங்களை கரகரடி இழுத்துட்டு போனாங்களேம்மா. தாய் இல்லாம தகப்பன் இல்லாம தனிமையில வாழ்ந்தேனம்மா. இவன் கண்ணு முன்னாடி தானம்மா உங்களை போலீஸ் கரகரடி இழுத்துட்டு போனாங்க. நான் அம்மா அம்மானு பின்னாடியே கத்திட்டு வந்தேனம்மா. அப்போ கல் நெஞ்சமா நின்னவர் தானம்மா இவரு. நமக்கு ஒருத்தங்க தீங்கு செஞ்சுட்டாங்கன்னு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா உலகம் யாரு? இது தண்டனை இல்லம்மா, நம்ம ஒதுங்கி இருக்கணும் சொல்றேன். மறுபடியும் இவர் நமக்கு வேண்டாம். துஷ்டனை கண்டா தூர வளர்க்கணும் நீங்க தானே சொன்னீங்க. இவர் நமக்கு வேண்டாமா, பிளீஸ்மா, வேண்டாமா. எந்த குடும்பத்தோட பழக வேண்டாம், பிளீஸ்மா, பிளீஸ்மா.
நான் போயிடுறேன் ஐயா, நான் போயிடுறேன். சாகிறதுக்கு முன்னாடி உங்களால கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் பெத்த பிள்ளைங்க, நான் கெட்டவா, எல்லாரையும் கண்ணால பார்க்கணும்னு நினைச்சு பார்த்துட்டேன். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு மனப்பக்குவம் வர மாட்டேங்குது. இருந்தாலும் நான் மன்னிப்பு. நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது. அம்மா, நீங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி அம்மா? நான் சொன்னா கேளுடா, அது பெரிய பாவம் ஆயிருண்டா. வேண்டாம். அவன் மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக இதை பண்ணலம்மா. அவன் நமக்கு வேண்டான்னு சொல்றேன். நான் சொல்ல வருது உனக்கு புரியல. நீ போடா, நான் உனக்கு சொல்றேன் போ. அம்மா போடா சா போ. நீ கண்ணால பார்த்த காட்சி அப்படி. அதுக்காக முழு குற்றவாளி அவன் தானே நீ தீர்மானிக்க கூடாது. அவர் குற்றவாளி இல்ல. நீ போ. அம்மா, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுமா. அந்த குடும்பத்து கூட சேர்ந்து கட்டி இவர் பண்ணினதெல்லாம் நான் பார்த்தேம்மா. கண்ணால் காண்பது பொய், காதல் கேட்பது பொய். தீர விசாரிக்கதா மெய். போ. அம்மா, போடா. உங்களை மேல ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாதும்மா. எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களே. இப்பவும் சொல்றேன், தண்டனை கொடுக்கறதுக்கு நாம ஒண்ணும் கடவுள் இல்ல. நம்ம பாவத்தை கடவுள் மன்னிக்கணும், ஆனா மத்தவங்க பாவத்தை நம்ம மன்னிக்க கூடாது. அப்படிதானே? இது கடவுளை ஏமாத்துறதுக்கு சமம். நீ ஒருத்தங்க பாவத்தை மன்னிச்சாதான் உன் பாவத்தை கடவுள் மன்னிப்பாரு. இன்னொன்னு, எந்த மனுஷனும் எந்த பாவத்தையும் தெரிஞ்சு செய்யறது இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான் அவனை அதை செய்ய வைக்குது. சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையாலும் பாவம் செய்யறவனுக்கு தண்டனை கொடுக்கறது பெரிய பாவம். அந்த பாவத்தை என் பிள்ளை செய்யக்கூடாது. அம்மா, என் பிள்ளை மேல எந்த பழி பாவமும் இருக்கக்கூடாது. என் பிள்ளை இப்ப சொக்க தங்கமா இருக்கான். இதே மாதிரி என் பிள்ளை எப்பவும் சொக்க தங்கமா இருக்கணும். ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக என் பிள்ளை பாவி ஆகக்கூடாது. அதை நான் விரும்பல. என் கிஷோர் எப்பவும் சொக்க தங்கம் தான். அம்மா, அவரு சந்தர்ப்ப சூழ்நிலை பாவம் செஞ்சவருடா. சூழ்ச்சி, மத்தவனை சூழ்ச்சியில விழுந்தவர். அப்பேற்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுடா. ஆனா அவர் உங்களுக்கு தண்டனை கொடுத்தாருமா. நான் அதை தண்டனையா நினைக்கல. என்ன செதுக்கிறதுக்கு அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு நான் நினைச்சுக்கிட்டேன். எனக்கும் தனிமை தேவைப்பட்டது, என் மனசுக்கு தேவைப்பட்டது. அதை நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அது உனக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்கு. சரி, நீ போ. இங்க இத பத்தி யாருக்கிட்டையும் வாய் பேசக்கூடாது. யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம 3 பேர்த்த தாண்டி யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் இங்க சுதந்திரமா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். என் பிள்ளையால தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். சத்தியமா தெரியாதுமா. உசுரே போனாலும் நான் இதை செய்ய மாட்டேன். உன்னை நம்புறையா? என் அம்மா பட்ட கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. போதியா? இந்த பாசம் போதும். இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. எப்பவும் நான் உங்க பிள்ளைதாம்மா. நான் இனிமே இவர் எதுவுமே சொல்ல மாட்டேன். இவருக்கு நான் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன். என் அம்மாவை மன்னிக்கும் போது நான் யாருமா? சத்தியமா இது உங்களுக்கு எனக்கு இவரை தவிர இவர் யாருங்க உண்மை இங்க யாருக்கும் தெரியாது. தெரிய விடவும் மாட்டேன். நான் இது உண்மையா சத்தியம் பண்றேமா. ரொம்ப சந்தோஷம். போ, உங்ககிட்ட நான் பேச வேண்டியிருக்கு. போ. சரிம்மா. உங்களை பேசுறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாண்டா, நீ பேசும்போது கூட மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. நீ மன்னிப்பு கேட்டா மனசு வலிக்குடா. அதுக்கு நான் தகுதி இல்லாதவன். மன்னிப்பது பார்த்து நான் வரலடா. நீ என்ன மன்னிக்கணும்னு எதிர்பார்த்து வந்தவன்டா. உங்க மன்னிப்புக்காக காத்திருந்தவன்டா. இது எங்க அம்மாக்காக நான் பேசுனேன். ஆனா என் மனசுல இருக்க வலியும் வடும் ஒரு நாளும் மாறாது. ஒரு நாள் என் வாயால உங்களை அப்பான்னு கூப்பிடவும் மாட்டேன். உங்களை அப்பாவா நான் ஏத்துக்கவும் மாட்டேன். இந்த உலகத்திலே நான் இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் தான், அது நீங்க மட்டும்தான். உங்களை இப்ப இல்ல, எப்பவுமே எனக்கு பிடிக்காது. கிஷோர், இதுக்கு எனக்கு கொன்னுடா. எங்களை உசுரோட கொண்டுட்டு போனவன் தானே நீங்க. கிஷோர், இல்லம்மா, மன்னிப்பு தான் கேட்கிறேன். கிஷோர், பிளீஸ்டா. அன்னைக்கு எனக்கு என்ன திட்டணும் கேள்வி கேட்கணும்னே தோணலையா? உங்களை பேசுறதுக்கும் உங்களை திட்டதுக்கும் எனக்கு உரிமை கிடையாது. அன்னைக்கு அந்த உரிமை நம்ம ரெண்டுத்துக்குமே கிடையாது. ஆனா அதை விட பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களை யாரும் பேசுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நீங்க செஞ்ச புண்ணியத்தை நான் மண்ணுல போற வரைக்கும் மறக்க மாட்டேன். அந்த கடவுள் செய்யற வேண்டியதை நீங்க செஞ்சீங்க. உங்களை நான் கடவுளா தான் பாக்குறேன். அதனாலதான் உங்களை திட்டவோ யாராவது உங்களை மறைச்சு பார்த்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. இது உங்க மனைவிங்களுக்காக இல்ல, நீங்க என் தெய்வங்களுக்காக தான். செஞ்ச புண்ணியம் நிச்சயமா உங்களை காப்பாத்தும். இல்ல, எனக்கு அந்த உரிமையே கிடையாது. இதை விடவும் ஒரு பெரிய தண்டனை எந்திர போது எனக்கு புரியல. உங்களை பார்த்து பேசுறதுக்கு கூட எனக்கு உரிமை இருக்கான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு இப்ப இல்ல, எப்பவுமே நீ எனக்கு உரிமைப்பட்டவ. நீ மட்டும்தான். என் மேல உரிமை இருக்குன்னா அது உனக்கு மட்டும்தான்.